ஹாய் வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. நான் வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பொங்கல், அதுக்காக வந்திருக்கோம். மாரியம்மன் பொங்கல். சரி வாங்க, இன்றைக்கி என்னென்ன ஃபன் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், இங்கே பாருங்கள், தக்காளியை தண்ணிக்குள்ளே போட்டாங்க. எல்லாம் அலாசி தானே தக்காளி அறிவாங்க. நந்தினி, நீ என்ன பண்ணி வச்சுருக்கிற? காய் தண்ணிக்குள்ளே தான் போடுவாங்க. தக்காளியை தண்ணிக்குள்ளே போட்ட ஆர்வ கோளாரா இருக்குப்ல. நீ தக்காளி அம்ல தண்ணிக்குள்ள போட்ட. இன்னைக்கு 1:30 தக்காளி வெறும் தக்காளி மட்டும் செஞ்சு சாப்பிட்றாங்களா இருக்குது. என்னது போது கரெக்டா போடு, போது கரெக்டா போடு. என்ன பண்ற? வேலை செய்யறா? இந்நேரம் தூங்குற டைம் இல்ல? ஏன்னா ஆல்ரெடி தூங்கி எந்திரிச்சிட்டேன். அதானே பார்த்தேன். ஃபோன் பண்றதுக்குள்ள 12 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ஓ, நாங்க தான் ஃபோன் பண்ணி எழுப்பிட்டோம், தெரியாம பண்ணிட்டோம். புதுசாப்ல அது அடுப்பை ஓபன் பண்றாரு. ஏங்கண்ணா அன்பாக்சிங். எந்த வள்ளி மாட் பேஸ்ட் அனைத்து ஐட்டங்களும் வள்ளி மார்ட்டில் வாங்கியது. ஓப்பனிங் புதுசு. என்னப்புல புதுசு மாதிரி தெரியல, பழசு மாதிரி தெரியுது. அழுக்கெல்லாம் பிடிச்சி கிடக்கும். எப்பல நான் வர அன்பாக்சிங் சொன்னேன், ஆல்ரெடி ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறேன். லைட்டாக துடைக்கணும். அந்த அதில் மாட்டணும். ஏண்டா கதை சாத்துற? சட்டை போடுறியா? வெக்க வந்துருச்சா? அறிஞ்சாச்சா இல்லையா? என்ன ஓலை சீக்கிரம் நேரமாக சிவரி வரக்க இடம் பண்ணிக்கிறாங்களா? அப்ப இப்ப யார் தான் போய் அரைச்சிட்டாரு? எங்க அம்மா நான் நீங்க எங்க டாடி போக சொல்றாங்க. எங்க அம்மா இருங்க இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நவீன் ஒரு வீட்டு சாத்திட்டான். க்ளோஸ் தி டோர். மாவு அரைக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. எதுக்குன்னா மாவுல கெடுக்கிறதுக்கு, மாவு அரைக்கிறதுக்கு. வந்து காய வச்சு நல்லா ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. போய் அரைச்சிட்டு வரணும் மாவுல கெடுக்கிறதுக்கு. அடுத்தது வீடியோ ஏண்டா கதை எப்படி சாத்துற? லாக். அவனை வீடியோ எடுக்க கூடாதம்மா, அதனால கதவை சாத்திட்டா பாருங்க. மாட்டு உள்ளவா இங்க வந்து கத்திரிக்காய், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் முருங்கைக்காய் இதெல்லாம் இருக்கு. இங்க வாங்க பார்க்கலாம். கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் பொரியல். என்னன்னு சூடு அப்படியே இருக்கு. சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாதி வெந்திருக்கு. இந்த கிளறிட்டு கட்டுற பழக்கம் வந்து விடவே மாட்டேங்குது. சரி வேவிட்டோம், நம்ம அங்கே போகலாம். போறாங்கப்பா, தண்ணி பிரச்சனை கொஞ்சம். மீச முளைச்சிருச்சு. யாருக்கு? நவீனுக்கா? நவீனுக்கா?
எங்க உங்க அப்பா அப்புறம் யாரும் எந்த இடத்துல இருக்குது? அந்த கையெட்டி முன்னாடி இருக்குதுல்ல இந்த கோயில் கட்டா, அது என்ன முச்சாமி கோயிலா, அம்மன் மண்டபம் பக்கத்துல இருந்து தம்பர் இருக்குது. என்ன கோ வீடியோ எடுக்கல. 5 ரூபாய் பச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். எத்தனை பச்சு வாங்கிட்டு வந்துருங்க? ஏன் ஆமாண்டா, அந்த கடையில 10 ரூபாய்க்கு 2 பச்சிடா. மாவு எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மாவு தம்பி எண்ணெய் 5 லிட்டரு. பார்த்து மூஞ்சி ஏதாவது ஆயிருப்போது. என்ன வாங்குறது? 10 குச்சி சோடமா? 10 குச்சி சூடா? அந்த அளவு சோடால்தான் எடுத்த 10 இந்த சோடமா இது காத்தடிக்குதுக்கா. மெழுகுவத்தி வேணும். ஏ வாப்ல நீயே வாப்ல வா, கிளம்பி சீக்கிரம் வா. வா சீக்கிரம் போனோடனே வந்துடலாம். வா போயிட்டு வந்து பஸ் சொல்லவா, நானும் இது பண்ணேன். பரவாயில்ல வா, அட ஓட்டிடுவா. எங்க அம்மாவே சீக்கிரம் வந்தாதானே. சண்டையெல்லாம் வீடியோ, சண்டேவெல்லாம் எடுக்கலைங்க, சண்டே தாங்க எடுக்கிறோம். பொங்கல் வைக்கிற டைம் ஆயிடுச்சு, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. இல்ல பொங்கல் எங்கேயோ வச்சுக்கலாம்ல. பொங்கல் நினைக்கிற பொங்கலோ பொங்கல். கிளம்புல. ஓகே ஓகே, சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. போலாமா? ஆமா, பர்சன் ரொம்ப பெருசா இருக்குது, காசு அதிகமா இருக்குதா? கொண்டு போவா, நானும் எடுத்துட்டு வருவேன். இந்த பர்சுல ஒரு 100 தான் இருக்கு. போதுமா? ஜூஸ் பான்சர் நீதான், ஸ்பான்சர் பண்றதுக்கு நீதான். இந்த பக்கம் ஒரு 50 ரூபா கிடக்குது. போதுமா? போதுவா, டிங்கரிங் எல்லாம் பண்ணிக்கலவா. மறந்துட போறான். ஏய், நான் வெளியில் நிக்கிறேன், நீதான் அடிக்கடி உள்ள போயிட்டே இருக்கிற. அனைத்தும் ஃபைனலாக நாங்கள் ஒத்துக்க வச்சு நாங்கள் சிவகிரி போகிறோம் மாவரைக்கிறதுக்கு. நாங்கள் வந்து மாவரைக்கிறதுக்கு வந்துட்டோம். போ உள்ள போ. நாங்கள் வந்து மாவரைக்கிறதுக்கு வந்துட்டோங்க. வெயிலாக இருக்கு. கூப்பிட்டு சொல்லு அவங்கக்கிட்ட, அவங்கக்கிட்ட சொல்லுப்ல, அப்போ தான் வெளியே வருவாங்க. கைஸ் இங்கே திரும்பி பாருங்க கைஸ், வச்சுட்டு இருக்காங்க கைஸ். சைஸ் பழக்கடைக்கு வந்துட்டோம். காயா இருக்குது. ஹாய் மக்களே, நாங்கள் வந்து அப்பளம் சுட போகிறோம். சரி பஜ்ஜி சுட போகிறோம். வாழைக்காலில் அப்பளத்தில் வந்து பஜ்ஜி சுட போகிறோம். அதுக்காக தான் வந்து தேய்ச்சி அதை வந்து 2ஆக உடைக்கிறாங்க. நல்லாயிருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்காக நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் போண்டா மிக்சர், சக்தி மசாலா நல்லாயிருக்கும். பஜ்ஜி போண்டா மிக்சர் பவுடர். வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொங்கல், எங்கள் அத்தை வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. பொங்கல் வைக்கிறாங்க பாருங்கள். மணி வந்து 5 மணி ஆயிடுச்சு. குளிச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். இங்கே இருக்குது மேலே இருக்கு வரும் உங்கள் வத்தியாட்டுக்கு வருதா? இருக்குல்லையா?
பச்சி போண்டா மிக்சரை கலந்துக்கலாம். 2 பாக்கெட் போதுமா தெரியுங்களா? 2 போதுதான். எச்சா வாங்கிக்கலாம். நீ கூட்டிட்டு பள்ளிக்கூடம் இருக்குல்ல பாபு தேவா பாவம் வரலாம். போதும்ல, தண்ணி விட்டா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறமே போட்டுக்கலாம். 10 கூட நீ கப்பில் ஊற்றி வச்சு போட தண்ணி. நேற்று நாங்கள் வந்து பஜ்ஜி சொல்ல போகிறோம். அதுக்காக வந்து பஜ்ஜி போண்டா மிக்சர் வந்து வாங்கிட்டு வந்தாங்களா, அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வச்சுக்கலாம். நல்லா மிக்சிங் ஆயிடுச்சு. வா எடுத்துக்கிறோம். ஜாலியாக இருக்குது. அப்படியே ஒரு போட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம அப்பளை பஜ்ஜி தான் வந்து சொல்ல போகிறோம். கட் இட் கட் கட் இட் கட் இட். பொங்கல் வந்து அரிசியெல்லாம் வந்து போட்டாச்சுங்க. வாசர் காணமா? தங்கச்சியா ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்களோட தங்கச்சி. கலாய்ச்சிட்டே இருக்கேன். ஏன் நான் இப்படி பண்ற? நான் தான் உங்க சூடாக இருக்கும் போதே வந்து அந்த சுற்றி இருக்கிற கறியெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டோம்னா வந்து போயிடும், சீக்கிரமாக போயிடும். சூடாக இருந்ததுக்கப்புறம் தேய்ச்சோம்னா வந்து சீக்கிரம் போகாது. அதனால் வந்து சூடாக இருக்கும் போதே தேய்க்கிறாங்க. இந்த வெயிலுக்கு வந்து இந்த அட்டைலாம் வந்து ஹீட்டாக இருக்குது மக்களே. அதனால் அந்த மட்டையை போட்டு விட்டால் கொஞ்சம் ஹீட் வந்து குறைஞ்சி நல்லாயிருக்கும், கூலிங் தரும். அதுக்காக வந்து மட்டை போட்டுட்ருக்காங்க. இதுக்கு மேலே தெரியாது, ஏன்னா நம்ம ஹைட்டாக இல்லை, மாமா ஏறி போட்டுட்ருக்காங்க. தம்பி நவீன் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காரு. இல்லை ஹாய்ங்க, தெரியல மேம், தெரியுமா? ஹாய்ங்க, நாங்கள் வந்து இப்போ பஜ்ஜி சொல்ல போகிறோம். எதுலன்னா அப்பளத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். வாங்க போடலாம். அப்படியே விஜய் படத்தில் சொன்ன மாதிரி அப்படியே மேலாப்பில் ஒரு கீழாப்பில் இதெல்லாம் வரமாட்டேங்குது. உடையுதுல உடையுது. அப்புறம் சரி போட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. வாவ், உடையுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை மை பெஸ்ட். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி கொண்டு வரட்டா காய்ஸ்? இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்க காய்ஸ். பேசுனா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க காய்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு 2 மட்டும் போட்டு போகலாம். கொஞ்சம் தண்ணி போட்டு காய்ஸ். காய்ஸ் இந்தாங்க காய்ஸ். லைட்டாக ஊற்றுங்க காய்ஸ், அதிகமாக ஊற்றிடாதீங்க காய்ஸ். ஓகேவா காய்ஸ்? கொஞ்சம் போது காய்ஸ். மேலாப்பில் ஒரு தடவை, கீழாப்பில் ஒரு தடவை. இன்னும் உடையுது. போட்டு பார்க்கலாம். அப்படியே அப்படியே இது காட்டு. எப்படி வீடியோ எடுக்கிறீங்க? இப்படிதானே வீடியோ எடுக்கணும். அப்புறம் ஏன் இப்படி திருப்புறீங்க?
இதுக்கு ஒரு ஜூமு. இது செம்மையாக இருக்குப்பா. ஒரு உள்ள காட்டு. வா, மெது மெதுன்னு இருக்கிறது, மெது மெதுவென்று இருக்கிறது. தீபி சுட்டா அப்புறம் மெது மெதுன்னு இருக்காம என்ன பண்ணுவோம்? ஓகேவா? இங்கே ஒரு காட்டு காட்டுறான். வா, அப்படியே எடுத்து தண்ணி எனக்குள்ள போடுறோம். தண்ணிக்குள்ளங்க என்ன எடுக்கலான்னு நினைக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. வாவ், தேங்க்யூ. சொல்லுங்க. என்ன நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. பஜ்ஜி சூப்பரா நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. நீ போய் நெசடி ஜோதிவா? இந்த அடுப்பு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சீக்கிரம் வேகமா எரியுது. அதான் எரியவே இல்லை. சரிவிச்சா அவ்வளோ. கல் நிறைய இருக்கும். இது வந்து எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா அரிசி மாவு மாவிளக்கு எடுக்கிறதுக்கு வந்து மாவு பிணையிறாங்க. இந்த ஒயிட் சுவர்லேயும் பிணைவாங்க. இது வந்து இது என்னது வெள்ளை கட்டி வெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து பிணையிறாங்க. செம்மையாக இருக்கும். மக்களே பாருங்கள், ஏதோ மாவு பிசைகிறாங்க. விளக்கு மாவு, மாவிளக்கு மாவு கரெக்டாக. அது வந்து பாவு. சாமிக்கு வந்து வெள்ளை மாவு, நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து இந்த வெள்ளத்தோட மாவு. கரெக்டா? சூடாக இருக்குது. அப்படியே லைட்டாக கிளறி விட்டு அதுக்கப்புறம் கையில் பிசைஞ்சுக்கலாம். ஃபைனலாக ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள், அப்பளம் பொரிச்சு முடிச்சிட்டேன். அவ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி மாவிளக்கு எடுக்க போகலாம். மாவிளக்கு மாவு வந்து அம்மாவும் அத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க, வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 பேரும் வந்து மாவு பிசைஞ்சிட்ருக்காங்க. உருண்டை பிடிச்சிட்ருக்காங்க. சாரி, உருண்டை பிடிங்கம்மா. அத்தை மட்டும் செஞ்சிட்ருக்காங்க. ஏம்மா நான்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பரிமாற. ஒரு 7 மணி இருக்குங்க. அப்போ வந்து டம் செட்டெலாம் அடித்து மாவிளக்கு வந்து அழைச்சிட்டு போனாங்க. நானும் அத்தையும் ஃபஸ்ட்டு கிளம்பி போயிட்டோம். மாமா பொண்ணு வந்து கொஞ்சம் கிளம்புறதுக்கு லேட் பண்ணிட்டா. அவள் வந்து கோயிலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலி நான் தான் மாவிளக்கு எடுத்துகிட்டு போனேன். நான் வந்து 2 சேரீ எடுத்துகிட்டு போனேன். ஒரு சேரீ கொண்டு போனாவே ஒழுங்காக கட்ட மாட்டோம். இதில் 2 சேரீ வேறு எடுத்துகிட்டு போயிருந்தேன். 2யுமே வந்து கட்ட முடியல. ஏன்னா குளிச்சுட்டு கிளம்புறக்குள்ளே டம் செட் கொண்டு வந்துட்டாங்க அழைச்சிட்டு போகிறக்கு, மாவிளக்கு அழைச்சிட்டு போகிறக்கு. அதனால் வந்து கட்டில் சுடிதார் போட்டே வந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு போயாச்சுங்க. கோயிலுக்கு போயிட்டு வரக்கு ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. 8 மணிக்கெலாம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சரி பசிக்குதுன்னு சொல்லி அத்தை சாப்பாடு போட்டு தந்தாங்க எல்லாருக்குமே. ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், அப்புறம் வந்து பஜ்ஜி, பாயாசம், அப்பளம் இதுதாங்க செஞ்சுருந்தோம். வீடியோ பிடிச்சதுல